Hello everyone, hope you're doing well and you're being very very safe. So in the subject of method of education நம்ம வந்து தேர்ட் யூனிட்ல இருக்கோம். ஸோ இந்த டாபிக் எதுலேருந்து பிகின் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. டெமான்ஸ்ட்ரேஷன்னா உங்களுக்கு என்னென்னா எதையுமே ஒரு டெமோ தான் நம்ம பார்ப்போம். இப்போ கார் வாங்குறீங்கன்னா ஒரு டெமோ, ஒரு விஷயம் வாஷிங் மிஷின் வாங்குறீங்கன்னா ஒரு டெமோ பார்ப்பீங்க. ஸோ டெமோ இஸ் இம்பார்ட்டன்ட். டெமோ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அதை வந்து செஞ்சு காமிச்சு உங்களுக்கு புரிய வைக்கிறது. அதே தான் ஒரு கிளாஸில் இது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்களுக்கு நீங்கள் என்னதான் நிறையா சொல்லிக் கொடுத்தாலும், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாலும், டிஸ்கிரைப் பண்ணாலும், when you do it and show it, they learn it in a better way. So do, show, make them understand. So that's the concept. கிரைட்டீரியாஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் காமிக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது. நீங்கள் எதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறீங்களோ அது வந்து விசிபிள் டு த ஸ்டூடெண்ட்ஸாக கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து கிளியரான ஒரு லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியிற மாதிரி நீங்கள் பேசணும். அண்ட் தே ஷுட் நாட் பி எனி கிளாஸ் இன் யூஸிங் த லாங்குவேஜ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய டிஃபிகல்ட்டிஸ்லேருந்து வெளியே வர மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கேட்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் கொடுக்கணும். அதே சமயம் அவங்களுடைய நீட்ஸ் அண்ட் நீட்ஸை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் யூஸ்வலாக இருக்கிறதுல நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து சிம்பிளான ஒரு வேலை தான் நடத்தணும். அதே மாதிரி இது வந்து ஒரு வண்டர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லும்போது அட்டென்ஷன் நீங்கள் நிறைய கிராஸ் பண்ணலாம், நிறைய ஆன்சர்ஸ் அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் யூ கேன் டூ. கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ரொம்ப கிளியராகவும் சிம்பிளாகவும் இருக்கும். அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெல் பிளான்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு டீச்சராக இருக்கேன், நான் ஒரு லெசனை வந்து நடத்தணும் அப்படின்னா என்னோட லெசன் பிளான்லேயே நான் வந்து இதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன்னு எழுதியிருப்பேன். ஸோ தட்ஸ் அ பிளான்டு திங் ஆல்ரெடி. ஸோ வென் ஐ கோ அண்ட் மீட் மை ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து கண்டிப்பாக இந்த கைண்ட் ஆஃப் திங்ஸ் வந்து நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும்போது தே வில் டூ இட் இன் அ ரியலி பெட்டர் வே. அண்ட் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கான ரிஹர்சல் டைம் வந்து நான் எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு ஆட்டோமொபைலை பற்றி கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா, முன்னாடியே அதோட ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நான் போய் கிளாஸ் எடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு 6 டைப்ஸ் வந்து இங்கேயும் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன். எல்லா நல்ல டீச்சருக்குமே பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஒரு குட் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு பிளானிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சப்ஜெக்ட் மேட்டர் ரிலேட்டடாக உங்களோட பிளானிங் இருக்கணும். லெசன் பிளானிங்கில் இதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கான ரிஹர்சல் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது இன்ட்ரடியூசிங் த லெசன். இப்போது பிளான் பண்ணியாச்சு, இப்போ லெசன் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க. ஒருத்தவங்களுடைய இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸையும், எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸை புரிஞ்சுக்கிட்டு அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, இன்றைக்கி வந்து கிளைமேட் எப்படி இருக்குங்கிறத முதற்கொண்டு இன்றைக்கி வந்து ஒரு கான்ஷியஸில் வச்சுக்கிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸும் வச்சு சிம்பிளாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அந்த ஆக்டிவிட்டி வந்து கொண்டு போக வேண்டியது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்டேஷன் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிற சப்ஜெக்ட் மேட்டருமே ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு வேலை வந்து நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிட முடியும். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷனில் இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது டேக்ஸ் அ மேஜர் ரோல். மேக்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் ஆல்சோ. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து இன்டர்னல் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் யூ கேன் இன்பிட் அண்ட் யூ கேன் டெல் தெம். நெக்ஸ்ட் இஸ் ப்ரெசன்டேஷன் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர். ஹவு வெல் யூ ப்ரெசன்ட் யுவர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது, அதாவது ரெஃப்ளெக்டிவ் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். படித்து முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸோடைய நாலேஜ் இருக்கணும். ரெஃப்ளெக்டிவ் திங்கிங் டீச்சருக்கும் இருக்கணும். நான் கரெக்டாக முடிச்சிட்டேன்னா, இந்த லெசன் நம்ம நினச்சதை விட ஜாஸ்தி டைம் எடுத்துக்கிச்சா, ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்திருக்குமா அப்படின்னு செல்ஃப் அனலைசிஸ், செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன் பற்றின கொஸ்டின்ஸ் இருக்கிறது தான் இந்த பாயிண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் நம்ம என்றைக்குமே சொல்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் நாலேஜை ப்ரீவியஸ் நாலேஜோட கம்பேர் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணி அவங்க வந்து அதை எக்ஸிபிட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன், இட் ஷுட் பி நீட் அண்ட் க்ளீன். டீச்சிங் எய்ட்ஸ் எதுவாக வேணா இருக்கலாம். த ப்ராப்பர்ட்டிஸ் தட் யூ யூஸ் டு டீச் சம்திங் இஸ் கால்ட் டீச்சிங் எய்ட்ஸ். ஸோ அதில் என்னெல்லாம் வரும், மாடல்ஸு, பிளாக் போர்டு, கிராஃப்ஸு எதுவாக வேணா இருக்கலாம். எவல்யூஷன் அப்படிங்கிறது உங்களை நீங்களையும் எவாலுவேட் பண்ணிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் எந்தளவுக்கு உங்களை புரிஞ்சிருக்கான் அப்படிங்கிறதையும் அசஸ்மெண்ட் மூலிமா நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தடோடைய மெரிட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஒரு டாப்பிக்கில் ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை ரொம்ப ஆக்டிவாக மாற்றுறதுக்கு இதுக்கு ப்ரொடாமினன்ட் ஃபேக்டராக இருக்குது. பெர்மனன்ட் லேர்னிங்க்கு, அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி கற்றுக்கும் போது ரொம்ப வருஷம் அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ரெஃப்ளெக்டிவ் திங்கிங்கான பிரின்சிபல்ஸை இது ப்ரொமோட் பண்ணுது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்கவரியை வந்து இது வந்து எரோஸ் பண்ணுது. மேக்ஸிமம் லேர்னிங்கை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இன்பில்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அட் தி சேம் டைம் principles of reflective thinking, it makes the
ரெஃப்ளெக்டிவ் திங்கிங் ஆஸ் அ பிக்கஸ்ட் பார்ட். இதோட டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுடைய டீச்சர் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருப்பாங்க. ஸோ தேர் வில் பி எ கிளாஸ். இட்ஸ் காஸ்ட்லி. ஆனால் அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் நீங்கள் எக்ஸிபிட் பண்ணும்போது அதில் வந்து டைம் கன்சியூம் பண்ணுற இதுவும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லேர்னிங் பை டூயிங். ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சுட்டே கற்றுக்கும் போது நிறையா நல்லா ஈஸியாக மனசில் பசுமரத்தாணி போல் புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அண்ட் இது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் மெத்தடுக்கு வந்து சம்டைம்ஸ் நம்ம ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்க முடியாது. இப்படி கொடுக்கலங்கிறப்போ தேர் வில் பி எ கிளாஸ். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டீச்சர்ஸ் தான் இந்த டெமான்ஸ்ட்ரேட் அந்த பர்டிகுலர் விஷயங்களை பண்ண முடியும். ஸோ டீச்சர்ஸ் வந்து பர்டிகுலர் விஷயங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ஒரு எஸ்ஏ மாதிரி நீங்கள் எடுக்கலாம். இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் டாபிக் வந்து எஸ்ஏ மாதிரி ஒரு கன்க்ளூஷனோடய உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து செகண்டரி கிளாஸஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த கைண்ட் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸ் ரதர் தேன் ப்ரைமரி. ஸோ உங்களுடைய கிளாஸஸை நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் மாடிஃபைடாகவும் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட்ஸ் ஆர் வண்டர்ஃபுல் ஃபேக்டர்ஸ் டு யூ. தெர் இஸ் நோ டவுட் இன் தட். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஒரு பிக்கஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீடியோ கான்ஃபரன்சிங். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நம்மள நிறைய பேத்துல வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் தான் நமக்கு இருக்கிற ஒரே வழியாக மாறிடுச்சு. ஸோ வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படிங்கிறது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு லார்ஜர் கிளாஸ் ரூமை நம்ம கிரியேட் பண்ணுறதா நம்ம வந்து வீடியோ கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்னு பற்றி சொல்கிறோம். இதை பற்றி நான் நிறைய சொல்ல வேண்டியதில்லை, பிகாஸ் நம்மள பல பேர் இந்த வீடியோ கிளாஸ் ரூம்ஸ்குள்ளே தான் இருக்கோம். பட் இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் வீடியோ கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இந்த டெக்னாலஜி வந்து இவ்வளோ தூரம் டெவலப் ஆகலை, இல்லை இப்படி ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் வரல, இல்லை பேண்டமிக் முன்னாடியும் வீடியோ கான்ஃபரன்சிங் நிறைய இருந்தது. பட் இட் ஹஸ் டேக்கன் அ பிட் ஃபார்ம். ஜஸ்ட் யோசிங்களேன், இப்போ இந்த மாதிரி ஒரு கோவிட் வந்துருச்சு, பட் டெக்னாலஜி இல்லை, வீடியோ கான்ஃபரன்சிங்னு ஒரு ஆப்ஷன் இல்லை, கூகுள் மீட் இல்லை, ஜூம் இல்லைங்கிறப்போ லேர்னிங் குழந்தைங்களுக்குள்ள அப்படியே ஸ்டாப் ஆகிருந்துக்கும். 2 years கழிச்சு வரும்போது அவங்களுக்கு பேசிக்காக ஒன்றுமே தெரியாது. ஸோ ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். வி ஷுட் பி தேங்க்ஃபுல் டு த டெக்னாலஜி, பிகாஸ் நமக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் டெக்னாலஜி மூலியமாக தான் நமக்கு கிடச்சிருக்கு. அட் தி சேம் டைம் வி ஷுட் பி ஆல்சோ ப்ரவுட் தட் நம்ம இதை வந்து ஒரு நல்ல ஒரு விதத்தில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அதில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பார்ட்டிசிபென்ட்ஸ். நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறத பொறுத்து, லொக்கேஷனை பொறுத்து, அக்சசிபிலிட்டியை பொறுத்து நிறைய விதமாக வேறுபடும். அதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெலிப்ரெசன்ஸ் வீடியோ கான்ஃபரன்சிங். இதில் வந்து ஹோஸ்ட் பண்ண முடியும் உங்களால், அண்ட் யூ கேன் வாட்ச் தம் வெரி க்ளோஸ்லி. உங்களோட ஐ லெவலுக்கு வந்து இது பொசிஷன் ஆகிருக்கும். இன்டிகிரேட்டட் வீடியோ கான்ஃபரன்சிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் வீடியோ கான்ஃபரன்ஸுக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லொக்கேஷன் இதில் ரொம்ப மேஜர் ஃபேக்டர் வந்து வகிக்குது. டெஸ்க்டாப் வீடியோ கான்ஃபரன்சிங் சிஸ்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அஃபிஷியல் பர்பஸஸ்க்கு, இந்த கோ ஆன் மீட்டிங்ஸ்க்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுடைய கம்ப்யூட்டர் மானிட்டர்ஸில் இட் டபுள்ஸ் ஆக்சுவலி. சர்வீஸ் பேஸ்டு வீடியோ கான்ஃபரன்சிங் சிஸ்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். கூகுள் ஹேங் அவுட்ஸு, ஃபேஸ்புக் மெசஞ்சர், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், அலாட் ஆஃப் திங்ஸ், ஸ்கைப், ஜூம், கூகுள் மீட், அலாட் மெனி திங்ஸ். ஸோ சர்வீஸ் பேஸ்டு வீடியோ கான்ஃபரன்சிங் சிஸ்டம் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா டைப் ஆஃப் திங்ஸும் தான். பட் இதில் நியூ டேர்ம் ஒன்று இருக்குது, தட்ஸ் கால்ட் கோடியாக். இது வந்து இட்ஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட், ரூம் பேஸ்டு வீடியோ கான்ஃபரன்சிங் சிஸ்டம். whereas you can split teams. இப்போ ஜூம்லலாம் வந்து we can split teams. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரே பர்டிகுலர் டைமில் 4-5 மீட்டிங் இருக்குது அப்படின்னா we can make them streamlined. Different lines, different topics they can use. So whereas they can use their camera, microphones, ஸோ இதெல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ whereas if you are one person, you know, if you're hosting the show, you will be hosting and all the others would be like listening to you. பட் இதில் அப்படி இல்லை, எவ்ரி பார்ட்டிசிபென்ட்ஸ் கேன் டேக் பார்ட். எஸ்பெஷலி இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேண்டமிக் டைம் 2020 வந்த கொரோனா பேண்டமிக் டைமில் இந்த கைண்ட் ஆஃப் கிளாஸஸ், இந்த கைண்ட் ஆஃப் வீடியோ கான்ஃபரன்சிங் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் நீங்கள் வந்து உங்கள் கிளாஸஸையும் ஆல் தி அதர் திங்ஸ் யூ கேன் யூஸ் இட் அஸ் அ ஃப்ளிப்டு ஒன். யூ கேன் டேக் டீச்சர்ஸ் ஃபார் சப்போர்ட். அண்ட் டெக்னாலஜி அவங்க வந்து ரொம்ப பர்சனலைஸ்ட் லேர்னிங்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் கன்வீனியன்ட் ஃபார் தெம் and it offers them multiple things. Like conferencing வந்து gives them a lot of benefits, I should say. And content sharing. இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட இப்போ இதுவே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ரேதர் தேன் இது வந்து நான் டைரெக்டாக உங்களை பார்க்கவே முடியல, கூகுள் மீட் எல்லாத்துக்குமே டைம் செட் ஆகலை அப்படிங்கிறப்போ இந்த வீடியோஸை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அட் தி சேம் டைம் என்னால் ஒரு பர்டிகுலர் புக்கில் பர்டிகுலர் பேஜ் நம்பர்ஸ் எடுத்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியுது. ஸோ தட்ஸ் ஐம் ஷேரிங் த கான்டென்ட் டு யூ.
நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனெக்டிங் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணோம், ஒருத்தர் பார்த்துக்க முடியாமல் இருக்கலாம். இப்போ நாங்கள் வந்து வி டீச் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் கிட்டேருந்து நாங்களும் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம், நம்ம எல்லாருமே லேர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் தான். ஸோ இட் ஹஸ் given us an opportunity, whereas like எவ்வளோ டிஸ்டன்ஸில் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் யூ கேன் கனெக்ட் த்ரூ பீப்புள், யூ கேன் லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ், யூ கேன் கெயின் அ லாட் ஆஃப் நாலேஜ். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரெக்கார்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு நாள் ரெகுலர் ஸ்கூலிங் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் நீங்கள் ஆப்சென்ட் ஆகிட்டீங்க, இல்லை உங்களுக்கு ஃபீவர் 5 days நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணல அப்படின்னு சொன்னால் அது பெரிய லேக் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதோடைய ஒர்க்கை வந்து பேட்ச் அப் பண்ணுறதுக்காக நீங்கள் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். whereas coming back to the point of these kind of things, you can record it. இப்போ இந்த வீடியோஸே நீங்கள் டெய்லியும் பார்ப்பீங்களா எத்தனை பேர் அப்படின்னு இட்ஸ் டவுட்ஃபுல். ஸோ whenever you get time நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுடைய லெஷரில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரெக்கார்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராக இதில் இருக்குது. என்கேஜிங் அதர்ஸ். ஒரு டீச்சர் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் எல்லா கைண்ட் ஆஃப் டைமில் வந்து என்கேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங். அண்ட் அதுக்கான ஒரு பிக்கெஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்மை நம்ம வந்து இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் வந்து எடுத்துக்கலாம். இன்ட்ராக்ஷன் அண்ட் கொலாபரேஷன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் யார்கிட்ட நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட ஒரு இன்ட்ராக்ஷன், அண்ட் இதில் வந்து நீங்கள் கொலாப் பண்ணி கூட கிளாஸஸை வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் கிளாஸஸை எடுத்துக்கலாம். கனெக்ஷன் வித் எக்ஸ்பர்ட்ஸ் இது ரொம்ப முக்கியம். நவடேஸ் லைக் பேண்டமிக் சிச்சுவேஷனில் நம்ம நிறைய பேர்த்தினால வெளியே ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இல்லை ஏதாவது மெடிக்கல் சப்போர்ட்ஸ்க்கு வந்து நம்மளால் வெளியே போக முடியல. அந்த டைமில் நமக்கு வந்து டாக்டர்ஸ் கூட வீடியோ கான்ஃபரன்சிங் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸில் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு வண்டர்ஃபுல் ஃபேக்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஃபேக்டராக இருக்கக்கூடுது. நெக்ஸ்ட் வந்து ஹெல்பிங் அந்த வேர்ல்ட் ஆஃப் ஒர்க்குக்கு வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். அதாவது ஒரு காமன் பிளேஸில் எல்லோரும் ஒர்க் பண்ணுறதுக்கான எபிலிட்டி அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் டூல் வந்து அவங்க நல்லா இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளை விட நம்ம குழந்தைங்க அட் ப்ரெசென்ட் இந்த ஜென்ரேஷனில் படிக்கிற ஸ்கூல் இல்லை காலேஜ் படிக்கிற குழந்தைங்க வந்து டெக்னிக்கலி மோர் அட்வான்ஸ்ட். பிகாஸ் அவங்களுக்கு இப்போ வேறு வழி இல்லை, நிறைய கற்றுக்குறாங்க. ஸ்க்ரீன் ஷேரிங், கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து ஒரு விஷயத்தை வந்து அப்லோட் பண்ணுறது, இவ்வளோ எம்பிக்குள்ளே இருக்கணும். நம்ம படிக்கும்போது எம்பினா என்ன, ஜிபினா என்னங்கிறதுலாம் நமக்கு அவ்வளோ நாலேஜ் கிடையாது. பட் நவ் தே நோ எவ்ரி திங். நெக்ஸ்ட் இஸ் கோ ஆன் விர்ச்சுவல் ட்ரிப்ஸ். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ எல்லா ஆன்லைன் கிளாஸஸுமே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ட்ரிப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ விர்ச்சுவலாக உங்களை வந்து எந்த பிளேசஸ்க்கு வேணாலும் அவங்களால கூட்டிகிட்டு போக முடியும். அண்ட் தே கேன் மேக் யூ அம்யூஸ்ட். இட் பூஸ்ட் ஃபார் த குளோபல் கொலாபரேஷன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் ஒரு ஃபாரின் லெக்சரர்கிட்ட இருந்து ஒரு லெக்சரை நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். என்னால் எனக்கு அட்டன் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் த யூஸ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் வீடியோ கான்ஃபரன்சிங் திங்ஸ். அண்ட் அவங்களும் என்ன வந்து நான் எப்படி இருக்கேன், எவ்வளோ அட்டென்டிவாக கிளாஸில் இருக்கேன், என்னோட பர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குது, என்னோட ரெஸ்பான்சஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கலாம் த்ரூ திஸ் வீடியோ திங். நெக்ஸ்ட் இஸ் இன்க்ரீஸ் என்கேஜ்மெண்ட். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் வந்து டீச் பண்ணுறீங்க, இல்லை வந்து யூஆர் ஜஸ்ட் டீச்சிங் தேம் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், யூ கேன் இன்பில்ட் லாட் ஆஃப் திங்ஸ். அவங்கள என்கேஜ் பண்ணிக்கிறதுக்காக நிறைய புது விஷயங்களை வந்து நீங்கள் என்கேஜ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம்ஸ். லைக் நீங்கள் வந்து யூ கேன் யூஸ் லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ் த சேம் டைம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இதுதான் கொடுக்குது. ஏன் அப்படின்னா கிளாஸ் ரூமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீம் தான் பண்ண முடியும். பட் இதில் அப்படி கிடையாது. யூ கேன் ஸ்ட்ரீம் தெம் இன்டு லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் யூ கேன் என்கேஜ் தெம் ஆல்சோ. ரொம்ப முக்கியமாக இட் சேவ்ஸ் யூர் வேல்யூபிள் டைம். ஆன்லைன் தான் அப்படிங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட டைமில் உங்களால் ஈஸியாக நிறைய விஷயங்கள் சொல்ல முடியுது. இதே வந்து நான் கிளாஸில் ரெகுலர் ஸ்கூலிங்கில் ஒரு பெரிய கான்செப்டை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா இப்போவே பாருங்களேன், இந்த கோர்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து படிச்சுட்டு வரோம். அதே வந்து நீங்கள் ரெகுலர் ஸ்கூலிங் வரும்போது உங்களுக்கு புரியுதா, நீங்கள் அதை கரெக்டாக பண்ணுறீங்களா, அந்த மாதிரி டேக்ஸ் மச் டைம், லாட்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இட் சேவ்ஸ் யூ வேல்யூபிள் டைம். பிகாஸ் நம்ம சொல்ல பெரிய கான்செப்டை நம்ம சொல்கிறது கூட இது சிம்பிளிஃபைடாக சொல்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு நிறைய வந்து இது கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் இஸ் ஷேரிங் ரிசோர்ஸஸ். லைக் ஆன்லைனில் சாட் பண்ணுறது. நம்ம அப்போவே மேம் கிட்ட டவுட் இருந்ததுன்னா சாட் பாக்ஸில் அதை வந்து போடுறது. அதே மாதிரி நம்ம ஆன்லைன் லேர்னிங் நெட்வொர்க்ஸ் வந்து நம்ம நிறைய க்ரியேட் பண்ணலாம். நம்ம நிறைய கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் அப்ளிகேஷன்ஸ். இதோடைய அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் ஒர்க் ஆகுது, நிறைய பாசிபிலிட்டிஸ் அண்ட் நிறைய பர்பஸஸ் இருக்குது இந்த வீடியோ கான்ஃபரன்சிங்க்கு. ஃபர்ஸ்ட் இஸ் லெக்சர்ஸ்.
மெயினாக நம்ம நிறைய லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அண்ட் அதுக்கான ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்ஸையும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸ்மால் குரூப் லேர்னிங்க்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கேஸ் லைக் 1-to-1 கான்வர்சேஷன்ஸ், 1-to-1 லேர்னிங், 1-to-1 டீச்சிங்க்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வேற நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த டீச்சர் வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் எடுக்க முடியும். இண்டிவிஜுவல் ட்ரைனிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ பிட் டஃப் டாஸ்க். பட் இப்போ அப்படி இல்லை. whenever the teacher is free, she can have a she can try for the one-to-one conversation. Next is conference and meeting. நிறைய ஆஃபீஸ் ஒர்க்ஸ், ஆஃபீஸ் ஹார்ஸ், அட்வைசிங் செஷன், சைக்கலாஜிக்கல் செஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய கான்ஃபரன்சஸ் அண்ட் மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி நம்ம நிறைய ஃபர்தர் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் இட் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த ஐக்யூ தியரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதாவது இட் ப்ரொமோட்ஸ் தி மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து மல்டிபிள் திங்ஸ் நம்ம அவங்கக்கிட்ட ஷோ பண்ணுற போகிறோம். ஸோ அவங்களுடைய மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் வந்து இதெல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. லைக் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், பர்சன் சென்டர்ட் மாடல்ஸ், ஒரு பர்சன் டு இன்னொரு பர்சன், ஹவு தி அப்ரோச், இது எல்லாமே இட் இஸ் இட் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் இன்டர்லி ரிலேட்டட். பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு நம்ம பார்க்கும்போது சில ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். அதாவது இன்ஃபர்மேஷனல் அண்ட் ரெஃபரன்ஷியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து ஓவரால் வியூ வந்து கொடுக்கும். எக்ஸ்பிளனேட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அண்ட் அது ஹவ் இட் ஒர்க்ஸ், ஹவ் இட் அக்வயர்ஸ். அது ப்ரிடிக்டிவ் அண்ட் ஆன்டிசெப்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் ஆன்டிஸ்பெக்டிங், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் வந்து யூ சிஸ்டமைஸ் இட் அண்ட் நீங்கள் வந்து ஜென்ரலைஸ் பண்ண முடியும் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை. And some kind of methodologies, guidelines வந்து you can use it. You can inbuilt. Teaching strategies இதில் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாடல்ஸ் வந்து நீங்கள் நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஃபார் த லேர்னிங், பெட்டர் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். லேர்னர்ஸோட லேர்னிங் ஸ்டைல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் யூ கேன் மோட்டிவேட் தெம் ஃபார் மோர் லேர்னிங். மெத்தட்ஸ் அண்ட் ட்ரைனிங் ப்ரொசீஜர்ஸ் யூஸ்ட் இந்த டிக்டாக்டிக் அப்ரோச் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கான ரீசோர்ஸஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். நிறைய டாஸ்க், அதுக்கான பர்டிகுலர்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆர்கனைஸ்டாக நீங்கள் இருக்க முடியும். அண்ட் யூ கேன் டெஸ்ட் ஆல் த திங்ஸ். அண்ட் அசஸ்மெண்ட்டுடைய டைப்ஸ் வந்து தெர் ஆர் லாட்ஸ். டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் டிபெண்ட் ஆன் த பேராடிகிராம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹிஸ்டாரிக்கல் பீரியடோட ரெஃபரன்சஸ் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். காம்பிடென்சிஸ் டெவலப் பண்ணலாம். ஏஜ் அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய லெவல் ஆஃப் ஸ்கூலிங் எப்படி இருக்குங்கிறத யூ கேன் அப்ரோச். சைக்கலாஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியும். டைம், அந்த அச்சீவிங் டைம் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். இதில் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ராட்டஜிஸ், ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜிஸ், பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிஸ். ஜென்ரல்ங்கிறது மோர் தென் ஒன் திங், மல்டிபிள் திங்ஸை பண்ணுறது. பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக இதில் தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ரக்சர்ஸில் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காக்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி, சைக்கோமோட்டார் ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லுவோம், எமோஷனல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஸ்டூடெண்ட்டோட திங்கிங் எப்படிலாம் டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்டிவ் ஸ்ட்ராட்டஜி, டிடக்டிவ் ஸ்ட்ராட்டஜி, அனலாட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ், டிரான்ஸ்லேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ், மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து தே கெட் டு நோ த ஸ்டூடெண்ட்ஸோட திங்கிங் எபிலிட்டி வந்து டெவலப் ஆகுது. லெவல் ஆஃப் டைரக்டிவ் அண்ட் நான் டைரக்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த ப்ரிஸ்கிரிப்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ளே போயிடுவோம். தட் இஸ் இமிட்டேட்டிவ், எக்ஸ்பிளனேட்ரி அண்ட் அதை நீங்கள் ரெப்ரொடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்பிளனேட்ரி பட் தட் இஸ் இனிட்டியேட்டிவ் விச் இஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ். எலோகிராமெட்டிக் அண்ட் ப்ரோக்ராம்டு தியரியாக இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஸ்கிரிப்டிவ் ஸ்ட்ராட்டஜி. அதே நான் எலோகிராமெட்டிக் தியரி ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மோர் ஆஃப் எக்ஸ்பிளனேட்ரி, கான்வர்சேஷன் பேஸ்டாக இருக்கும். இண்டிபெண்டன்ட் டிஸ்கவரிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ராப்ளமைஸ்டாக இருக்கும். இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆன்சர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இண்டக்டிவ் லேர்னிங்காக இருக்கும் அண்ட் கிரியேட்டிவாக இருக்கும். வெரஸ் மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோர் ஆஃப் அலோகிராமெட்டிக் அலாங் வித் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். டிக்டேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி, இந்த டிக்டேட்டிவ் அப்ரோச் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீக் வேர்ட் மெத்தடாஸ் அப்படிங்கிறதுலேருந்து வந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸோட ஐஸ்பர்கை கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணி வெளியே வரதுக்காக. மெத்தா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓட்ஸ், தட் இஸ் டைரக்ஷன் இல்லை ரோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது த வே டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இட்ஸ் நத்திங் பட் யூஆர் ப்ரொவைடிங் அ வே, யூஆர் ஷோயிங் தெம் அ வே டு பர்டிகுலர் ஸ்ட்ரீம் லைன்குள்ளே யூஆர் மேக்கிங் தெம் டு, யூஆர் பிரிங்கிங் தெம் இன். காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குது விச் இஸ் நாலேஜ் இன்ஃபர்மேஷனுக்கு ரிலேட்டடானது. ஃபார்மேட்டிவ் எஜுகேஷனல் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ், அந்த லைக் மோட்டார் ஸ்கில்ஸ், சைக்கோமோட்டார் ஸ்கில்ஸ் ரிலேட் பண்ணுது.
மோட்டிவேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து இன்ஸ்பயர் பண்ணுறது, அவங்கள வந்து அவங்களோட ஆக்டிவிட்டி வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது, அவங்க வந்து லைக் மோர் ஆஃப் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறது தான் மோட்டிவேஷனல் ஃபங்க்ஷன்ஸ். இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் டூலுக்கு பேஸ் ஆன மாதிரி இருக்கும், எஸ்பெஷலி தி டிக்டேட்டிவ் தியரி. லாஸ்ட் இஸ் நார்மேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆப்டிமைசிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி